பொதுவாக ஒரு ரோஜா செடி பார்த்திங்கன்னா நல்லா க்ரோத் வரதுக்கும் அதிகமான பூ பூக்கிறதுக்கும் எந்த டைமில் எந்த மாதிரி உரம் கொடுக்கணும், அதாவது லிக்விடாக கொடுக்கணுமா பவுடராக கொடுக்கணுமா, எந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கணும், எவ்வளோ அளவில் கொடுக்கணும், இதை பொறுத்து தான் அந்த செடியோட க்ரோத் வந்து இருக்கும். நான் மட்டும் ஒவ்வொரு நாளும் ஒரு உரம் கொடுத்துட்டு இருந்தேன், கண்டிப்பாக அந்த செடி வந்து இந்த அளவு க்ரோத்லாம் வராது. அது மட்டும் இல்லாமல் நான் எந்தெந்த உரத்தெல்லாம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி செடியில் வந்து க்ரோத் வர வச்சு எல்லா செடியிலையுமே வந்து அதிகப்படியான பூவும் அதிகப்படியான மொட்டும் இப்படி எடுக்க வச்சேன். இதுக்கு வந்து நான் எந்தெந்த உரம் யூஸ் பண்ணேன், அதை எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி யூஸ் பண்ணேன், ஓகேங்களா, எந்த அளவில் யூஸ் பண்ணேன், இதை பற்றி தான் அந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இது வந்து ஒரு நிமிஷத்தில் வந்து சொல்லக்கூடிய வீடியோவே இல்லை, ஓகேங்களா. அதனால் இந்த ஷார்ட்ஸில் வந்து முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணுறேன். இது வந்து லாங் வீடியோவில் வந்து நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதாவது வீட்டிலே ரெடி பண்ணுற உரம் எல்லா உரத்தை பற்றியும் ரெடி பண்ணியிருக்கேன். மறக்காமல் சேனலை விசிட் பண்ணி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லியிருக்க டிப்ஸ் வந்து நீங்கள் உங்கள் செடியை யூஸ் பண்ணுறது மூலிமா இந்த மாதிரி க்ரோத்தை வந்து உங்கள் செடியிலையும் கொண்டு வரலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்.